ப்ரீவியஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் ஸ்கேஃபோல்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா, அதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் ஒவ்வொரு விசிட்ஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப் பார் அப்படின்ற ஒரு விசிட் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டிஃபால்ட் டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து எப்பவும் போல் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து பண்ண void main அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் லைன் ஃபங்க்ஷனாக எழுதுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஆரோ மார்க் ஒன்று போட்டுட்டு இதுக்குள்ளே உங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் மெட்டீரியல் ஆப் ரன் பண்ணுறதுக்கு ரன் ஆப் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப் அப்படின்ற கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஈக்குவல் டு நியூ மெட்டீரியல் ஆப். ஓகேங்களா, மெட்டீரியல் ஆப்னு போட்டுக்கோங்க. இது ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு செமிகோலன் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, இந்த மெட்டீரியல் ஆப்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட என்னென்ன விசிட் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம காட்டிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம்ன்ற ஆட்ரிபியூட்டில் நான் வந்து ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் இதில் நான் கொடுக்குறேன். ஈக்குவல் டு நியூ மை ஆப் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் கிளாஸ் தான் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், STFUL அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கு மை ஆப் அப்படின்ற நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இதில் நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா இதோட ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு பதிலாக ஸ்கேஃபோல்ட் அப்படின்ற இந்த விசிட் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். சரிங்களா, இது நீங்கள் ரன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எமுலேட்டரில் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கேஃபோல்ட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்களா எனக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, எனக்கு ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட் எனக்கு வந்துருச்சு. சரிங்களா, இப்போ நம்ம ஆப் பார் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஆப் பார் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இதில் நான் ஆப் பார் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆப் பார் இதுக்குள்ளே வந்து பேராமீட்டரை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டைட்டில் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, உங்களோட ஆப்போட டைட்டில் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் விசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப் பார் டெமோன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆப் பார் டெமோ நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சேவ் பண்ண உடனே பாருங்கள் இந்த இடத்துல ப்ளூ கலரில் டிஃபால்ட் ஒரு ஆப் பார் ஒன்று வந்திருக்கும். சரிங்களா, இந்த ஆப் பாரை நம்ம ஃபுல்லாக இப்போ கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்காக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த ஆப் பார்ல ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஐகான்ஸ் நம்ம இதில் வந்து கொடுக்கணும், ஐகான் பட்டன் நம்ம கொடுக்கணும்னாலும் நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா, இப்போ இதில் பாருங்க இந்த டைட்டிலுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், லீடிங் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பட்டன் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்க ஐகான் பட்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா என்ன ஐகான் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த ஐகான் கொடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த ஒர்க் நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஐகான் பட்டன் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஐகானுக்கு ஐகான் ப்ராப்பர்ட்டியில் ஐகான் அப்படின்ற கிளாஸ் கால் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு என்ன ஐகான் டிஸ்பிளே வேணுமோ அந்த டிஸ்பிளே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஐகான்ஸ் டாட் மெனு அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, MENU இது நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மெனுவுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா, இதே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ இது ஒரு கிளிக்கிங் ஈவெண்ட் மாதிரி கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன் ப்ரெஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கால் பண்ணலாம். அந்த ஈவெண்ட்டில் இல்லை அனானமஸ் ஃபங்க்ஷனில் நீங்கள் இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்றேன். ஓகேங்களா, பாத்தீங்கன்னா ஐகான் பட்டன் கிளிக் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, CLICK இப்போ இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஐகான் பட்டன் நீங்க கிளிக் பண்ண உடனே பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த ரன்ல பாருங்க நம்மளோட கன்சோல்ல வந்து உங்களுக்கு ஐகான் பட்டன் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஐகான் பட்டன் கிளிக்னு வந்திருக்கு. நீங்க எத்தனை டைம் கிளிக் பண்றீங்களோ அத்தனை டைம் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா, பாத்தீங்களா, இதை வேணா நான் கன்சோல் ஃபுல்லா கிளியர் பண்ணிடுறேன். மறுபடியும் நான் கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ண உடனே அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஸோ அப்போ அதுக்குள்ள நீங்க என்ன விஷயங்கள் வேணாலும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்கை நீங்க அதில் அசைன் பண்ணிக்க முடியும். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அரே ஆஃப் விஜஸ் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதில் என்ன நம்ம ஆக்சுவலாக நம்ம போடுவோம்னா ஐகான் பட்டன்ஸ் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் நான் வந்து ஐகான் பட்டன் கிளாஸ் நான் வந்து கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். அதில் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐகான்ஸ் நான் கொடுக்குறேன். ஐகான்ஸ்
ICONS ஐகான்ஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ நீங்க அதை வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் icons.search அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஒர்க்கும் நம்ம இதில் இன்ஷர்ட் நீங்கள் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து ஆன் ப்ரெஸ் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஆன் ப்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கொடுத்து இதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் நம்ம பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதில் பாருங்க இந்த எஸ் நீங்கள் போடாதீங்க, ஐகான் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் பட்டன் ஒன்று உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு பார்த்துருக்கீங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐகான்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி எத்தனை ஐகான்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐகான் நான் போடுறேன். இது அரே ஆஃப் விஜெட்ஸ்னால நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கமா போடுங்க. ஓகேங்களா? கமா போட்டு அதே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஐகான் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் போடுறேன் பாருங்க .more_. இப்போ இதை பாருங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு 3 டாட் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த டாட்டை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கீழே இங்கே ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வர மாதிரி நம்ம பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஐகான்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஐகான் பட்டன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?